ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக்கிங் வீடியோ எதுவும் இல்லைங்க, கிச்சன் டீப் கிளீனிங் வீடியோ தான். நிறைய எறும்பு இருந்ததுனால 2.5 மாதத்துக்கு ஆயிடுச்சு பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு செல்ஃபில் இருந்தும் மசாலா பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு சோப்பு தூள் போட்டு அந்த தண்ணியை தொடச்சிட்டு மறுபடியும் ட்ரை கிளாத்தில் போட்டு தொடச்சி மசாலா பாக்ஸ் ஒவ்வொன்றா வச்சுட்டேன். மொத்தத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வைக்காமல் ஒவ்வொரு செல்ஃபில் இருந்தும் எடுத்து அதை மட்டும் எடுத்து தொடச்சிட்டு பாக்ஸையும் அப்படியே ஒவ்வொன்றா தொடச்சி வச்சாச்சு. இந்த வேலை இன்றைக்கி இதை பண்ணியும் முடிக்கணும்னு நினச்சேன். இந்த வேலை தான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆச்சு. காலியாக இருக்கிற மசாலா பாக்ஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கழுவ போட்டாச்சு. நிறைய எறும்பு இருந்ததுனால எறும்பு சாப்பும் போட்டு ஓரத்தில் கிழிச்சு வச்சுருக்கேன். எறும்பு குறையுதான்னு பார்க்கலாம். நிறைய எறும்பு, சின்ன சின்ன எறும்பு மசாலா பாக்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டு நிறைய தொல்லை பண்ணுச்சு. சரி, இந்த வேலையை இப்போ முடிக்கணும்ன்ட்டு இது உடன் பாக்ஸு. எங்கேயாவது வெளில போனால் லஞ்ச் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஸ்பூன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பாக்ஸ் எல்லாமே துடைக்கிறதா இருந்துச்சு. டஸ்ட்டாக சின்ன சின்ன பாக்கெட்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். வேணுன்றப்ப எடுத்துக்கலாம், தேட வேண்டாங்கிறது குப்பை மாதிரி இருக்க வேண்டான்ட்டு அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. ஃபைனலி இதுதாங்க 2.5 மணி நேரம் ஆச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்க. காலியாக இருக்கிற மசாலா பாக்ஸ்லாம் எடுத்து சிங்கில் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ சாமானம் இருந்தது, இதையும் கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதாங்க இன்றைக்கி என்னோடய வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.